ஹாய் மை டியர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னாக்கா இது வரைக்கும் படிச்ச இலக்கணங்கள்ல இருந்து ஒரு சிறு தேர்வு நம்ம எழுத போறோம். சரியா? இப்ப 7 இலக்கணத்துல நம்ம ஃபர்ஸ்ட் 7 பாட்டு நம்ம முடிச்சிட்டோம். என்னன்னா பொருத்துதல். ஃபர்ஸ்ட் பொருத்துதல்ல எந்தெந்த டாபிக் எல்லாம் வரும் அப்படின்னா பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர் வரும். அடுத்து 2வது பாட்டு வந்து தொடரும் தொடர்பும் அறிதல். இதுல எதெல்லாம் வரும்னா நமக்கு இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர், அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்லாம் இருக்கு இல்லையா, அது வரும். அடுத்து 3வது பாட்டு வந்து பிரித்து எழுதுக. 4 வந்து எதிர்ச்சொல். 5 பொருந்தாத சொல்லை கண்டறிதல். இப்ப லாஸ்டா நம்ம அந்த 2 வகுப்பும் இதுதான் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. இப்ப அடுத்து 6வதா இருக்கிறது என்னன்னா பிழை திருத்தம். பிழை திருத்தத்துல நிறைய டாபிக் இருக்கு நமக்கு. என்னன்னா சந்தி பிழையை நீக்குதல், ஒருமை பன்மை பிழை நீக்குதல், மரபு பிழைகள் நீக்குதல், வழுவு சொற்களை நீக்குதல், பிறமொழி சொற்களை நீக்குதல். இதெல்லாம் நமக்கு பிழை திருத்தத்துலதான் வரும். அடுத்து 7வது பாட்டில் இருக்கிறது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். இந்த 7 பாட்டுல இருந்து நம்ம ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்க போறோம், எந்த அளவுக்கு நம்ம தரவா இருக்கும் அப்படின்ட்டு. சரியா? இப்போ இதுல வந்து இந்த டெஸ்ட முடிச்சதும் அடுத்த வந்து 7ல இருந்து அடுத்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 7ல இருந்து அதாவது 8ல இருந்து 14 வரைக்கும் உள்ளதை முடிச்சுட்டு அதுக்கு ஒரு தேர்வு எழுதிடுவோம். சரியா? இப்ப பாருங்க, அடுத்து இந்த கொஸ்டின் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு அந்த டெஸ்ட் எல்லாம் நீங்க எழுதி தரவா முடிச்சிருங்க. தெரியாத ஆன்சருக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்ப நம்ம கொஸ்டின் பார்ப்போம். பாருங்க, இடர் ஆழி இந்த தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த வினா பாருங்க, பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புமை இணை அற்புதம் விந்தை முகில் மேகம் உபகாரி புலவர். அடுத்த வினா பாருங்க, பொறுத்துக. தகலி விதை கொடுத்துருக்காங்க, ஞானம் அகல் விளக்கு, வித்து நிலம், நிலன் அறிவுன்னு இருக்கு. இப்ப இது வந்து நமக்கு பொருள் குறுக இருக்கு இல்லையா, அதுல உள்ளதுதான். நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா எழுதிடலாம். சரியா? அடுத்த வினா பாருங்க, பொறுத்துக. நசை ஆண் யானை, ஆறு பெண் யானை, பிடினா விருப்பம், வேழம்னா வழின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஆன்சரை நீங்க பொருத்தணும். அதுக்கான ஆப்ஷன் இந்த இருக்கு பாருங்க. ஆப்ஷன் கீழே எனக்கு வந்து போர்டில் நமக்கு இது இவ்வளோ கொஸ்டின் எழுத இடம் பத்தாதுங்கிறதால கொஸ்டின் மட்டும் நான் உங்களுக்கு நோட்டில் எழுதிட்டேன். சரியா? அடுத்த 5வது வினா, இகக்கும் என்னும் சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சேர்க்கும், நீக்கும், குற்றம், எடுத்துரைக்கும். அடுத்த வினா பாருங்க, 4000 திவ்ய பிரபந்தத்தின் முதல் திருவந்தாதியை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், நம்மாழ்வார், பேயாழ்வார். அடுத்த வினா, கரிசல் வட்டார சொல்லகராதி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சா கந்தசாமி, கூப்ப ராஜகோபாலன், ஜெயகாந்தன், கி ராஜநாராயணன். அடுத்த வினா, நிலவு பூ என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர். நிலவு பூ என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் இரா மீனாட்சி, நா பிச்சமூர்த்தி, சிற்பி கல்யாண்ஜி. அடுத்த வினா பாருங்க, பொதுமை காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல். மணிமேகலை, சிந்தாமணி, குண்டலகேசி, சிலப்பதிகாரம். எது சரியான விடைன்னு நீங்க சொல்றீங்க. அடுத்து பாருங்க, ஓங்கி என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். புறநானூறு, கலித்தொகை, திருக்குறள், பரிபாடல். அடுத்த வினா, தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சுந்தரர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர். இப்ப 12வது வினா, நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது? புறநானூறு, மதுரை காஞ்சி, அகநானூறு, நெடுநெல் வாடை. தென்னகத்து பெர்னாட்ஷா என பாராட்ட பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சங்கதாச சுவாமிகள், பம்மல் சம்பந்தனார், பேரறிஞர் அண்ணா, தீகா சண்முகம். அடுத்த 14வது வினா பாருங்க, இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என பாராட்ட பெறும் நூல்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிந்தாமணி, சிலப்பதிகாரம், பெரிய புராணம், திருக்குறள், தேவார, திருவாசக, திருவாய்மொழிகள். எது சரியான விடைன்னு எழுதுங்க. அடுத்து பாருங்க, யாதெனின் என்பதை பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. யா கூட்டல் எனின், யாது கூட்டல் தெனின், யா கூட்டல் தெனின், யாது கூட்டல் எனின். அடுத்த வினா, கோட்டோவியம் பிரித்து எழுதுக. கோடு கூட்டல் ஓவியம், கோட்டு கூட்டல் ஓவியம், கோட்
கூட்டல் டோவியம். அடுத்த ஆப்ஷன் கோடி கூட்டல் ஓவியம். அடுத்து பாருங்க, வன்கீரை பிரித்து எழுதுக. வன் கூட்டல் கீரை, வண்ணம் கூட்டல் கீரை, வளம் கூட்டல் கீரை, வன்மை கூட்டல் கீரை. ஐம்பால் பிரித்து எழுதுக. ஐம் கூட்டல் பால், ஐந்து கூட்டல் பால், 50 கூட்டல் பால், ஐ கூட்டல் பால். அடுத்த வினா, கசடர என்பதை பிரித்து எழுதினா நமக்கு என்ன கிடைக்கும்? கச கூட்டல் டர, கசட கூட்டல் அற, கசடு கூட்டல் உர, கசடு கூட்டல் அற. அடுத்து பாருங்க, பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. விசனம், இது வந்து எதிர்ச்சொல்ல கொடுத்துருக்காங்க. விசனம் மகிழ்ச்சி, மல்லல்னா வளமின்மை, பிடி பெண் யானை, படுகர் மேடு. இதுல எது வந்து பொருந்தாதது அப்படின்ட்டு நீங்க எடுத்து எழுதுங்க. அடுத்து எதிர்ச்சொல் காண்க. தமியர், தமியருடைய எதிர்ச்சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சினம், கோபம், தனித்தவர், சேர்ந்தவர். எது இதுக்கான சரியான விடை? அடுத்து பாருங்க, நல்லினத்தாரோடு நட்டல். இந்த தொடரில் நட்டல் என்பதன் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த நட்டல் இருக்கு இல்லையா, அதோடைய எதிர்ச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நட்பு கொள்ளுதல், உதவி செய்தல், பகை கொள்ளுதல், உதவி செய்யாதிருத்தல். இதுல எது நட்டலுடைய விடை, சரியான விடை அப்படின்னு பாருங்க. அடுத்த வினா, பிழையற்ற தொடரை காண்க. அரசர்கள் நல்லாட்சி செய்தார். இது அரசர்கள் நல்லாட்சி செய்தார். பசு கன்றை ஈன்றன, மேகங்கள் சூழ்ந்து கொண்டன, குழலி நடனம் ஆடியது. அடுத்த வினா, வல்லினம் மிகாத தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. நீங்க இந்த டாபிக் தலைப்பு படிக்கும்போது நல்லா கவனிச்சு படிச்சுக்கணும். வல்லினம் மிகவும் மிகாதங்கிறதெல்லாம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் எழுதுங்க. சுட்டு திரிபு, திசை பெயர்கள், எழுவாய் தொடர், உருவகம். அடுத்து பாருங்க, மயங்கொலி. இதுல வந்து நான் உருவகம் நடத்தும் போது நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன், சில உருவகங்கள்ல வந்து வல்லினம் மிகுந்திருக்கும், அதையும் நான் உங்களுக்கு நடத்திருக்கேன். மயங்கொலி பிழையற்ற தொடரை காண்க. என் வீட்டு தோட்டத்தை இதுல நல்லா பாத்துங்க. இந்த எழுத்தெல்லாம் நல்லா தெளிவா நல்லா படிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதுங்க. எண்ணுக்கு இங்க 3 சுழின்னு போட்டுங்க பாருங்க. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, தேர் திருவிழாவிற்கு சொன்னார். அடுத்து பாருங்க, கதவை மெல்ல திறந்தான், வாழை பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. இதுல எதுல வந்து மயங்கொலி பிழையே இல்லாத தொடர் அப்படிங்கறத எடுத்து எழுத போறீங்க. அடுத்து பாருங்க, பிழையற்ற தொடரை காண்க. வந்தது நீ அல்ல, வந்தது நீ அன்று, வந்தது நீ அல்லை, வந்தது நீ அல்லேன். இதுல பிழையற்ற தொடர் எதுன்னு பாருங்க. அடுத்த வினா, பிழையற்ற, இதுவும் பிழையற்ற தொடரை காண்கதான். பகைவர் நீவீர் அல்லர், பகைவர் நீவீர் அல்லீர், பகைவர் நீவீர் அல்லேன், பகைவர் நீவீர் அல்ல. இதுல எது சரியான விடைன்னு பாத்துங்க. அடுத்த வினா பாருங்க, மரபு தொடருக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. ஆயிரங்காலத்து பயிர். இது இந்த மரபு தொடருக்கு பொருத்தமான தொடர் எதுன்னு பாருங்க. பொருள், நீண்ட காலமாக இருப்பது, விரைந்து வெளியேறுதல், எண்ணி செயல்படாமை, இயலாத செயல். சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகின்ற அந்த வினா. இதுல கரெக்டான மரபு சொல் சோறுத்தேன், பால்குடி, பூக்கொய், ஆ மந்தை. இதுல சரியான மரபு சொல் எதுங்கிறத எழுதுங்க. அடுத்து 30வது வினா, நேரிணை சொல்லை கண்டுபிடிக்கணும். நேர் இணை சொல்லை கண்டுபிடிக்கணும். இரவு பகல், வெள்ளை வெளியேர், பேரும் புகழும், காலை மாலை. சரியா? இந்த 30 வினாவையும் கரெக்டா அட்டன் பண்றவங்க யார் யார் வந்து எத்தனை மார்க் எடுக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? 30க்கு எத்தனை மார்க் நீங்க கரெக்டா எடுக்கிறீங்க, 30க்கு 30 எடுக்கிறீங்களா, எத்தனை மார்க் எடுக்கிறீங்களோ அதை அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.